மோடியை அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் சந்திக்க உள்ளதாக தகவல். ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் மூலம் இந்தியாவில் பிராட்பேண்ட் சேவைகளை வழங்குவது பற்றி பேச்சு நடத்துவார் என எதிர்பார்ப்பு. எதிர்பார்த்ததை விட விரைவில் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புகிறார். கிரீவ் டிராகன் கேப்சூல் மூலமாக அடுத்த மாதம் 19ஆம் தேதி பூமிக்கு கொண்டு வர நாசா திட்டம். பாகிஸ்தானில் தனக்கு மரண தண்டனை விதிக்கும் நிலை ஏற்பட்டதாக பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் தகவல். யாரோ ஒருவர் நபிகள் குறித்து அவதூறாக பதிவிட்டதற்கு தன் மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் அரசு முயற்சித்ததாக குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு வாஷிங்டன் பிளேயர் மாளிகையில் அமெரிக்க கொடிக்கு பதிலாக இந்திய கொடி மாற்றம். வாஷிங்டனில் வந்திறங்கிய பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். 622 பக்கங்கள் கொண்ட மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் மக்கள் தொடர்ந்து புனித நீராடும் ட்ரோன் காட்சிகள். உத்தரப்பிரதேச தகவல் துறையின்படி இதுவரை 46 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியுள்ளனர். பாஜக தலைவராக தொடர முடியாது என்று தனக்கு தெரியும். ஆனால் தான் இங்கு இருந்து செல்லும் போது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன். சென்னை திருவான்மியூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழகத்தில் காவிதான் ஆளப்போகிறது. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். இது பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல, பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் என்று சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே குழந்தைகள்தான். பட்ஜெட் பற்றி தெரியாமல் குழந்தைகள் அணி என்று வைத்துக் கொண்டு புதிதாக கட்சி தொடங்கியுள்ளனர் என்று அண்ணாமலை விமர்சனம். சென்னையில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவையில் பாதிப்பு. பனிமூட்டம் காரணமாக காலை 8:30 மணிக்கு பிறகு சீராக இயக்கப்பட்ட விமான சேவைகள். பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மசோதா இன்று மக்களவையில் வைக்கப்படும் போது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு. கர்நாடகாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் மஹிந்திரா குழுமம் ரூபாய் 40,000 கோடி முதலீடு. பெங்களூருவில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆனந்த் மஹிந்திரா அறிவிப்பு. பாமாயில் விலை உயர்ந்ததன் காரணமாக இந்தியாவில் கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இறக்குமதி குறைவு. விலை குறைந்த சோயா எண்ணெய் இறக்குமதி கணிசமாக அதிகரித்திருப்பதாக வர்த்தக அமைப்பு தகவல். சங்கராபுரம் அருகே நிலத்தகராறு காரணமாக புகார் கொடுத்த பெண்ணை காவல் உதவியாளர் ஆபாசமாக திட்டி வசைப்பாடி ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. காவல் உதவி ஆய்வாளர் சண்முகத்தை ஆயுதப்படைக்கு பணியிடை மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வேதி உத்தரவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவினர் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினர். தன்னை எதிர்க்க இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக நின்றதாக சீமான் பரபரப்பு பேட்டி. நேர்மை தவிர ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட நேர்மைன்னு ஒன்றும் இல்லை. தேர்தல் ஆணையம், காவல்துறை, உளவுத்துறை எல்லாமே அவங்களுக்கான என்ன சொல்றது, அவங்களுக்கு வேலை செஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் நான், என்னை சோதிக்காதீர்கள். கோபிசெட்டிப்பாளையத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் பேச்சு. சரக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவனாக இருந்ததால்தான்
மதுரை மாட்டுத்தாவணி அருகே நள்ளிரவில் தோரண வாயிலை இடிக்கும் போது நிகழ்ந்த விபத்து. தோரண வாயில் தூண் விழுந்ததில் பொக்லைன் ஆபரேட்டர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண் விவகாரம். தமிழக அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை அப்பெண்ணின் கணவரிடம் வழங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பனிமூட்டம் காரணமாக செங்கல்பட்டிலிருந்து செல்லும் மின்சார ரயில்கள் 15 நிமிடம் காலதாமதமாக இயக்கம். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.